ஏடி எந்தடி பொட்ட பிள்ளை இப்படி படுத்து கிடக்கா மடியில? ஒரு வீடுனா கூட பரவாயில்ல, நம்ம ரோட்ல உட்காந்துருக்கோம், இப்படி வந்து படுத்திருக்கா. 4 பேர் பார்த்தவொடனே என்ன சொல்லுவாவோ? ஏக்கா சும்மா இருங்கக்கா, பாக்குறவியே என்னமோ சொல்லிட்டு போறாவோ. இந்த ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாவுல்ல, அவங்களுக்கு சுட்டிலாம் நம்ம வாழ முடியாது. நமக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம வாழணும். ஆமாட்டி, அப்படிதான் இருக்கணும். ஏய் இளிச்சக்கா, நல்ல உஸ்பேத்தி விடுறீல அவளை. ஏட்டி, இந்த காஃபி கடை எப்ப பார்த்தாலும் பூட்டியதே கிடக்கு. ஓனர் இருக்கானா செத்து போயிட்டானா? இளிச்சக்கா, என்ன இப்படி சொல்லி விட்டியே? ஓனர் யாருன்னு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. நானும் அந்த நாள்ல இருந்து பார்த்துட்டே தான் இருக்கேன், பூட்டியே தான் கிடக்கு. அது வேற யாரும் இல்ல, ஓனர் நான் தான். சரி, எனக்கு காப்பி போட தெரியாதுன்னு கடையை பூட்டி போட்டிருக்கேன். ஆமா. அப்படிங்களா ஓனர் மேடம்? சரி சரி. ஏட்டி, அப்புறம் பாபு எதுவும் ஃபோன் போட்டு பேசினாரா? கல்யாண தேதியெல்லாம் குறிச்சிட்டீங்களா? ஏக்கா நீங்க வேற, அவரு வேற ராத்திரி ராத்திரி ஃபோன் போட்டுட்டு தான் இருக்காரு. நான் தான் எடுக்க மாட்டேன் பார்த்துடுங்க. இந்த பாக்கியலட்சுமி சீரியலை பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுறதான். நிச்சயதார்த்தம் வச்சுட்டு தானே அதுக்கப்புறம் தேதியெல்லாம் குறிப்பாவ? என்ன நிச்சயதார்த்தத்துக்கு தேதி குறிக்கலல்ல? ஆமாக்கா ஆமாக்கா. சரி சரி, போற இடத்துல நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கணும்னே, அதுக்குள்ள நல்லா சமைச்சுலாம் பழகு. சாப்பிட தான் பழகிருக்கேன். உமா உமா உங்களுக்கு சும்மாவே இருக்க முடியாதோ? எப்ப பார்த்தாலும் ஏ உமா, பக்கத்து வீட்டுல இருக்கிறது பாமான்னுகிட்டு. சரி சரி சரி. ஏட்டி, என்ன இப்போ வீட்ல இருந்தா ஒன்னும் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. டிவி ஓட மாட்டேங்க, என்ன கேபிள் பில்லு கட்டினியா இல்லையா? மாசம் 240 ரூபா ஒரு புடவை எடுத்து தரீரா எனக்கு? டிவிக்கு மட்டும் 240 ரூபா கட்டணுமா? ஏட்டி, அப்ப வீட்ல இருந்தா பொழுதுபோக்குக்கு என்னத்த பாக்குறது? நீர் யாமியா வீட்ல இருக்கீரு, வெளிய போறோம். வர வர இந்த வீட்ல எனக்கு மரியாதையே இல்ல. ஆமா, போறோம் போறோம், சாயந்தரமா வாரோம், சரியா? உமா உமா, யாரம்மா அது அடுத்த ஆளு? உமா, நேத்தே குழம்பு வாங்க வரணும்னு நினைச்சேன் பாத்துக்க. மழையா இருந்து பத்தியா, அதான் வர முடியல, அதான் இன்னைக்கு வந்திருக்கேன். எப்படி நானும் குழம்பு வாங்காம போக மாட்டாளே. வா கீதா வா, நேத்தே எதிர்பார்த்தேன், இன்னைக்கு பார்த்து நான் குழம்பு வைக்கலையம்மா, வெறும் ரசம் தானே வச்சேன். பரவாயில்ல உமா, நான் ரசமும் நல்லா சாப்பிடுவேன், கொஞ்சம் கொடு. கொஞ்சம் ரசமும் ஊத்தி தாரேன், வாங்கிட்டு போ. ஏம்மா, உன் வீட்ல சின்ன பாத்திரமே இல்லையா? அட நீ வேற உமா, எங்க வீட்லயே இருக்கிறதே இதான் சின்ன பாத்திரம், அதனால தான் இதை எடுத்துட்டு வந்தேன். சரி சரி, சரியா போச்சு. சரி வா, இல்ல வந்து உட்காரு. இல்ல இல்ல உமா, வீட்ல அடுப்புல சாதம் இருக்கு, போனோம். நீ ரசம் கொடுத்தா நான் போயிருவேன். சரி, இந்த இதுல உட்காரு, நான் போய் ரசம் எடுத்துட்டு வரேன். பாத்தியா வீட்டை எவ்வளவு அழகா வச்சிருக்கா, பூச்செடி, டிவி. நம்ம வீட்டுக்காரன்னு இருக்காரே, ஒன்றும் வாங்கி தர்றது கிடையாது, வீடு வெறுமையா கிடக்கு. கீதா, ரொம்ப தேங்க்ஸ் உமா. நாளைக்கு என்ன குழம்பு வைப்பா? அடி பாவி, வருஷம் முழுக்க இங்கேயே குழம்பு வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டாளோ? இல்ல கீதா, நாளைக்கு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன். சரி உமா, அப்ப நான் அதுக்கு அடுத்த நாள் வரேனே. வந்துடாத தாயே, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டாவே இருப்போம், மறந்துடாத, சரியா? போயிட்டு வரேன். ஓஹோ, இதுக்கு தான் பக்கத்து வீட்ல எல்லாம் சவகாசம் வைக்க கூடாது, அது கூட இது கூடன்னு வந்துடுறாள்வ. மல்லிப்பூ வச்சி வச்சி வாடுதே, அந்த வெள்ளி நிலவும் வந்து வந்து தேடுதே, மச்சான் எப்போ வர போற, நீ எப்போ வர போற. பாபு மனசா, ஒன்னு நினைச்சு இப்பதான் பாட்டு படிச்சேன், அதுக்குள்ள இப்படி வந்து நிக்கிறே. ஏட்டி எப்படி? என்ன நினைச்சல்லாதான் நான் வந்துட்டேன். அட லூசு பாபு மனுஷா, அதுக்குன்னு இப்படி செவ்வறு ஏறி குதிச்சு மாடியில ஏறியே வரணும்? ஏட்டி, அதான் வந்துட்டேன்ல, ஒரு கையை பிடிச்சு தூக்கி விடுறது. எம்மடி எம்மடி, எங்க டேடி நைனா பார்த்தா அவ்வளவுதான், பாபு மனுஷா நீர் பெயரும். ஏட்டி, அதெல்லாம் யாருக்கும் தெரியாம தான் வந்திருக்கேன், தூக்கி விடுட்டி. அட லூசு பாபு மனுஷா, வாரம் வாரம் உளுந்துராதியும். ஏட்டி, சாக்க குறை, அதான் உள்ள வந்தாச்சுல, அப்புறம் என்ன வாய போன்னு பிளந்துட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல பாபு மனுஷா, நீர் பார்க்க புள்ள பூச்சி மாதிரி இருந்துட்டு என்ன வேலை பண்றீரு? எனக்கா வாங்கிட்டு வந்தீரு? இல்ல, உங்க பாட்டிக்கு. லூசு, உனக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. எனக்கு ஜாங்கிரி பிடிக்கணும், உங்களுக்கு எப்படி தெரியும்? உனக்கு நீ எது கொடுத்தாலும் திம்பன்னு எனக்கு தெரியும், அதனால தான் ஜாங்கிரி வாங்கிட்டு வந்தேன். லொல்லு தானே வேண்டாங்கிறது. சரி சரி, சும்மா சொன்னேன். உங்க பாட்டி தான் சொன்னா போதும் உனக்கு ஜாங்கிரி பிடிக்கும்னு, அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். ஓ, எங்க ஆட்சி கிழவி இந்த வேலையெல்லாம் பாக்குதா? வேற என்ன சொல்லிச்சு?
வேற எப்படி நைட்டு 12 மணிக்கு செவரேறி குதிச்சு வர சொல்லிச்சோ? இல்லட்டி லூசு, நான் தான் சரி எனக்கு ஒன்று பார்க்கணும் போல இருந்து அதனால தான் வந்தேன். ஏன் நான் வரக்கூடாதா? வாரம் வாரம் அடுத்த வாட்டி வரும்போது நிறைய வாங்கிட்டு வரோன்னே. அதானே பார்த்தேன், இவன் எங்க வேண்டான்னு சொல்ல போறா. பாபு மனுஷா நீர் ஒன்று திங்கிறா? வேணாமட்டி, 1 கிலோ தான் வாங்கிட்டு வந்தேன். உனக்கே பத்தாது தானே, நீயே சாப்பிடு சரியா? போற பாபு மனுஷா நீ ரொம்ப தான் கிண்டல் அடிக்கிறு. சரிட்டி, நான் வாரேன்னே, போயிட்டு வரேன். ரொம்ப நேரம் இருந்தா அப்புறம் சந்தேகம் வந்துடும், யாராவது பார்த்துட்டான்னா போச்சு. சரியா, போயிட்டு வரேன்னே. ஆ சரி பாபு மனுஷா, அடிக்கடி வந்து இப்படி ஏதாவது வாங்கி தந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணிட்டு போறோம். ஆ சரிட்டி. ஏட்டி அதான் சூப்பர் சிங்கர் நைனு ஆரம்பிச்சிருக்கான விஜய் டிவில போகக்கூடாதா? நானும் சொன்னேன் இளிச்சக்கான மனுஷங்கிட்ட ஆடிஷனுக்கு கூட்டு போவோன்ட்டு கூட்டே போல. ஏட்டி நல்ல குரலிட்டி உனக்கு நல்லா அப்படி சேர்ந்தேன்னு நீ ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சிருவா. அப்புறம் 60 லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு தான், ஜாலி தான், போயிருக்கலாம்ல. ஆமா இளிச்சக்கா, என் குரல் பத்தி எல்லாரும் அப்படிதான் சொல்றாவோ நல்ல குரல்னு. வேணா ஒரு பாட்டு பாடி காமிக்கிட்டா? ஏக்கா பாடுங்கக்கா, நீங்க பாடுனா நல்லா இருக்கும். பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா, பூங்காத்து பிடிச்சிருக்கா, பௌர்ணமி நிலவு பிடிச்சிருக்கா, இந்த மரத்தடியும் பிடிச்சிருக்கா. இல்லச்சக்கா தப்பு தப்பா பாடாதியோ. ஏட்டி நான் அன்னைக்கு சொல்லிவிட்டோம்ல, நம்ம பாடுறதான் பாட்டு, நம்ம எழுதுறதா ரிலிக்ஸ். இப்ப நிறைய ரிலிக்ஸ்டர் அப்படிதான் சுத்திட்டு அலையறாவோ. என்னது ரிலிகிஸ்டா? ஏட்டி நம்ம இங்கிலீஷ் அப்படிதான் இருக்கும், அதெல்லாம் கண்டுக்க கூடாது. அதான மக்களே. ஏலேலம் கிளியே என்னை தாளாட்டும் இசையே, உன்னை பாடாத நாள் இல்லையே அடி கண்ணம்மா. சே, எனக்கு இருக்க திறமைக்கு நான் பாட்டு பாடி என் குரல் ஊரெல்லாம் பரவி இருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஏன் பங்குச்சு குட்டி, ஊரெல்லாம் பரவறதுக்கு அது என்ன பறவை காய்ச்சல் வந்த பண்ணியா? சும்மா இருங்கோ, எப்ப பார்த்தாலும் கிண்டல் அடிச்சுக்கிட்டு. புது மாப்பிள்ளை மரத்தடி பக்கம் வந்த மாதிரி இருக்கு. புது மாப்பிள்ளையா? யாரு? அட நம்ம பாபு தம்பி. பாபு மனுஷா ஆபீஸ்க்கு போலையா? என்ன இது இப்படி வந்து சாக்கு குடுக்கிறீ? ஒருவேளை கற்பனையா இருக்குமோ? ஏடி லூசு, கற்பனைனா உன் கண்ணுக்கு மட்டும் தானே தெரியணும், எங்க ரெண்டு ஒரு கண்ணுக்கு தெரியுதுலாட்டி. நிஜத்துல தான் வந்திருக்காரு. ஆமா நிட்டம்மா, நான் நிஜமால தான் வந்திருக்கேன். வீட்டுக்கு போனேன், உங்க அப்பா இங்கதான் இருப்பா அப்படின்னு சொன்னாவோ, அதான் சரி பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? ஏதாவது வாங்கிட்டு வந்தீரோ சாப்பிட்றதுக்கு? இல்ல லூசு, ஆபீஸ்ல வேலை முடிஞ்சிச்சு, அதான் சீக்கிரமா விட்டுட்டாவோ. சரி அதான் இந்த பாதையில போனேனா உன்னை பார்த்துட்டு அப்படியே பீச்சுக்கு கூட்டு போலாம்னு வந்தேன். உங்க அப்பாட்ட கேட்டேன், உங்க அப்பா சரின்னு சொல்லிட்டாவோ. நீ வாரியா அப்படி? அப்போ ஒன்றும் வாங்கிட்டு வரலையா? நீர் என்ன பார்க்கறதுக்கு வரும்போது வெறும் கையோட வந்திருக்கீரு அப்படிதானே? ஏடி என்ன கேக்க? அப்பலாம் கேட்க கூடாது. ஆமா விடுங்க பங்கஜம் அக்கா, அவ என்கிட்ட தானே கேக்கா, வேற யாருக்கிட்டேமா கேக்கா? அவளுக்கு உரிமை இருக்குல்ல. சரி வாரியாட்டி போவோம், பீச்சுக்கு கூட்டு போறேன். இக்க வாரியெல்லாம் 3 வாரம் அப்படி ஜாலியா போயிட்டு வருவோம். ஏடி லூசு, அவர் பைக்ல வந்திருப்பாரு. நீயும் அவர் மட்டும் போயிட்டு வாங்கன்னு நல்ல மனசு விட்டு பேசுங்க சரியா? ஏடி நான் வேணா பெட்ரோல் அது என்னது பெட்ரோல் டேங்க்ல உட்காந்துட்டா? பெட்ரோல் டேங்குன்னு உங்களுக்கு வாயில வரல, அப்புறம் எப்படி நீங்க உட்காருவியோ? வேண்டாம், பைக்ல இடம் இல்லை, நாங்க 2 பேருமே போயிட்டு வரோம். சும்மா கேட்டேன் டி, நீங்க லவ்ஸ் பண்ணுவியோ? சரி போயிட்டு வாங்க. நல்லா பண்றவ லவ்ஸு. நான் அங்கே பீச்சில் சுண்டல் விற்பாவோ, நல்லா உளுந்த வடை பருப்பு வடைலாம் விற்பாவோ, அதை இப்போ வாங்கி திங்கிறதுக்கு தான் நான் போகிறேன். ஏட்டி அப்படிலாம் இருக்காத டி, கொஞ்சம் பெரிய பிள்ளை மாதிரி நடந்துக்க. 4 வார்த்தை பேசுங்க, மனசை விட்டு பேசுங்கன்னு. சரிக்கா, முயற்சி பண்ணுறேன்னு. நாளைக்கு வந்து சொல்கிறேன் என்ன நடந்துன்னு. ஏட்டி அப்போ தொடரும் போட்டு போறியா? என்ன நாடகமாக நடிக்காவே தொடரும்னு போடுறதுக்கு. சரிக்கா வார் என்ன. ஏட்டி போற வழியில நிறைய இருக்கும்னு, உனக்கு என்னெல்லாம் சாப்பிட ஆசையா இருக்கோ கேளு சரியா? வாங்கி தரேன். அதனாலதான் இப்ப வரும்போது வாங்கிட்டு வரல லூசு. அப்படியா பாபு மனுஷா? சே, சொத்து நேரத்தில் உமரை நான் தப்பா நினைச்சிட்டேனே. சரி சரி வாங்க போவோம். சரி பங்கஜக்கா, இழிச்சக்கா போயிட்டு வரோம். சரிங்க பாபு தம்பி, பார்த்து பத்திரமா போயிட்டாங்க. இருட்ட முந்தி அவளை வீட்டுல கொண்டு விட்டுருங்க. ஆமா அதுதான் சரியா வரும், பிறகு யார்கிட்ட ஏதாவது சொல்லுவாவோ. சரிக்கா, அதெல்லாம் பத்திரமா கொண்டு விட்டுருவேன். நல்ல தம்பி பத்திலா இழிச்சக்கா, நல்ல பாசமா இருக்காரு. ஆமாட்டி என் புருஷன் இப்படிதான் நல்ல பாசமா இருப்பாரு. நல்ல இப்ப வரைக்கும் என்ன ஒரு வேலையும் செய்ய விட்டதே இல்லை தெரியுமா? நீங்க ஒரு வேலையும் செஞ்சதே இல்ல, வீட்டுல அப்படி எல்லாம் அசிங்கமா கிடந்திருக்கும், அதனால எல்லா வேலையும் அவரே செய்வாரு. இதவே பெருமையா சொல்லிட்டு இருக்கீங்களோ? வாங்க இழிச்சக்கா. நம்ம ராஜ தந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. ஏட்டி நல்ல இயற்கையான இடம்,
நல்ல காத்து, நல்ல தண்ணி. இந்த இடத்த பார்த்தா உனக்கு என்ன தோணுது? இந்த இடத்துல நல்ல டூயட் பாட்டு எடுக்கிறதுக்கு நல்ல இடமா இருக்கும் என்ன பாபு? ஆமாட்டி ஆமாட்டி, டூயட்னு தான் ஞாபகம் வருது. எனக்காக ஒரு பாட்டு பாடேன். அட போரும் பாபு மனுஷா, என் வாய்ஸ் நல்லாவே இல்லை நல்லாவே இல்லைன்னு எல்லாரும் ஒரே கமெண்ட் பண்றாங்க. அப்புறம் நான் எதுக்கு பாடணும்? கோவமா இருக்கேன். ஆமா மக்களே, எதுக்கு என் நெட்டவள்ளி வயசை பத்தி நீங்க எல்லாரும் நல்லாலன்னு சொல்றீங்க? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வயசு வரும் சரியா? இன்னொரு சேனல்ல பாக்குற வயசு இந்த சேனல்லே வரும்ட்டு நீங்க எதிர்பார்க்கறது அது உங்களோட தப்பு. இனிமே அப்படி சொல்லாதீங்க என் நெட்டவள்ளி வயசு நல்லா இல்லைன்னு. நெட்டம்மா, நான் சொல்லிட்டேன்னே, இனிமே யாரும் நல்லாலன்னு சொல்ல மாட்டாவ சரியா? சரி சரி பாப்போம். இனிமே யாராவது நல்லாலன்னு வாய்ஸ் நல்லாலன்னு மெசேஜ் பண்ணட்டும். ஒவ்வொரு மண்டையில மொட்டை அடிச்சு விட்றேன். ஐயையோ, யாரும் கமெண்ட் பண்ணிடாதீங்க மக்களே நல்லாலன்னு. பாபு மனுஷா, பீச்சுக்கு சுண்டல் வரும், உளுந்த வடை வரும், பருப்பு வடை வரும் எல்லாம் சொன்னீரு. ஒரு ஈ காக்கா கூட இல்லை, இன்னும் ஏமாத்தி கூட்டு வந்துட்டீரா? ஏடி லூசு, சாயந்தரம் நேரம் தான் வரும். இப்ப மதிய நேரம் தானே, நம்ம கொஞ்ச நேரம் அப்படி பேசிட்டு இருப்போம். வந்ததும் உனக்கு கண்டிப்பா வாங்கி தரேன். நேத்து சாங்கரி சாப்பிட்டியா? உங்க பாட்டிக்கெல்லாம் கொடுத்தியா இல்ல நீ மட்டுமே சாப்பிட்டியா? நீர் வேற பாபு மனுஷா, அப்படியே டிவி பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருந்தானா கீழே குனிஞ்சு பார்க்குறேன், முடிஞ்சு போச்சு. எனக்கே பத்தல. நீர் அடுத்த வாட்டி வரும்போது 2 கிலோவா வாங்கிட்டு வரோம். அட கடவுளே, கண்ணு போடாதீரும். கண்ணு போடலட்டி. நீ இப்பவுமே இவ்வளவு இனிப்பு சாப்பிட்டேன்னா அப்போ வயசான காலத்துல சுகரு அப்படி வரும்ல, அதனாலதான் சொல்றேன். அதெல்லாம் ஒன்றும் வராது, நான் ஒல்லியா தானே இருக்கேன். அதெல்லாம் எனக்கெல்லாம் ஒன்றும் வராது. ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு சுகர் வராதுன்னு எவன்ட்டி சொன்னா? சரி சரி, நீங்க சுண்டல் வந்ததும் வாங்கி தாங்க. இப்போ எனக்கு நான் கொஞ்சம் தண்ணியில போய் விளையாடட்டுமா? ஏட்டி, அப்படிலாம் தண்ணிலலாம் விளையாடக்கூடாது. ஆமா, சளி பிடிச்சுக்கோ. ஐயய்யே, நான் இன்னும் குழந்தையா? எனக்கு சளி பிடிக்கிறக்கு அதெல்லாம் எனக்கெல்லாம் ஒன்றும் செய்யாது. நீ எப்பயும் எனக்கு குழந்தை தானேட்டி. அட போறோம் பாபு மனுஷா. ராஜா, 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன பேச்சு பேசுறாங்க தெரியுமா? நல்ல வேலைடா, நீ சரியான டயத்துக்கு வந்த. இல்ல 2 பேரும் என்னை வீட்டை விட்டு பத்தி விட்டுருப்பாங்க. அதான் நான் வந்துட்டேலம்மா, 2 பத்தியும் இனி நான் கவனிச்சுக்கிறேன். சாய், அம்மா கிட்ட வாடா. அப்பா அடிச்சது வலிக்குதா சாய்? என்ன வனிதா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? அவன் எங்க அம்மாவை என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கான், நீயும் பேசாம பாத்துக்கிட்டு இருக்க. நானும் அப்படியெல்லாம் பேசாத, தப்புன்னு தாங்க சொல்லிக்கிட்டு இருந்தேன். டேய் சாய், என்னடா உனக்கு வர வர வாய் கூடிருச்சு என்ன? யார்கிட்ட என்ன பேசணும் கூட உனக்கு தெரியல. பெரியாளுங்கிற ஒரு மரியாதை இல்ல உன்னையெல்லாம். என்னங்க, வேண்டாம் அடிக்காதீங்க, வேண்டாங்க. சாய், என்ன ராஜா, அவ அடிக்காதீங்க மகனை கூட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கா, நீயும் பாத்துக்கிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் நடிக்கிறத பார்த்து நீ ஏமாந்துறாத. இன்னும் 2 குடுப்பு கூடு 2 பேத்துக்கும். அப்பதான் வாயை மூடிக்கிட்டு வீட்டுல வாழை சுருட்டிக்கிட்டு கம்மன் இருப்பாங்க. என்ன பாட்டி, நீங்க இப்படி இருக்கீங்க? அப்பா எங்களை அடிச்சாலும் நீங்க அடிக்காதீங்கன்னு சொல்லணும் பாட்டி. நீங்க என்னன்னா அப்பா சும்மா இருந்தாலும் அடிக்க சொல்லி ஏத்தி விடுறீங்க. நீங்க பெரிய ஆள் மாதிரியா பாட்டி நடந்துக்கிறீங்க? சாய், இப்பதானே சொன்னேன் இப்படியெல்லாம் வாய் பேசக்கூடாதுன்னு. அப்பா, நான் பேசுனது தப்புனா பாட்டி அம்மாவை அடிச்சது தப்பு. நீங்க அதை கேளுங்க, அம்மாவை எதுக்கு அடிச்சாங்கன்னு கேளுங்க. என்னடா சொல்ற? பாட்டி எதுக்குடா அம்மாவை அடிச்சாங்க? அம்மாவும் பாட்டியும் சரோஜாக்கா வீட்டுக்கு போனாங்க. அங்க சரோஜாக்கா மீன் குழம்பு வச்சு சாப்பாடு கொடுத்துருப்பாங்க போல. அதை பாட்டி சாப்பிட்டு மீன் முள் தொண்டையில சிக்கிக்கிச்சு. அம்மா என்ன பண்ணன்னு தெரியாம வெறுஞ்சோரை உருட்டி பாட்டி வாயில கொடுத்து முழுங்க சொல்லியிருக்காங்க. இதுல அம்மா மேல என்ன தப்புப்பா இருக்கு? என்னம்மா இதெல்லாம்? அடிக்கிற அளவுக்கு ஏமா? அவ உங்களுக்கு நல்லது தானே பண்ணியிருக்கா. எதுல நல்லது, எது நல்லது? அவ என்ன கொல்ல பாத்திருக்காடா. சோறு உள்ள போய் சிக்கிக்கிச்சுன்னா நான் என்னடா பண்ணுவேன்? அம்மா, அவ நல்லதுக்கு தான் செஞ்சிருப்பா. நீ தேவையில்லாம இப்படி பேசாதம்மா. நீ என்ன இருந்தாலும் அடிச்சிருக்க கூடாதுமா, அது தப்பு. நினைச்சேன்டா நீ இப்படிதான் திடீர்னு மாறிடுவ. அவங்க சப்போர்ட்டுக்கு தான் பேசுவ. என் பிரச்சனை என்னன்னு கூட நீ கேட்க மாட்டேன். சார், நான் உன் வீட்டுக்கு போய் வந்தேன் பாரு, போறேன்டா, எங்கிட்டாவது நான் போய் தொலைகிறேன். இந்த வீட்டில் நான் சொல்றத யாருமே கேட்க மாட்டீங்க. இல்லாத வீட்டு கழுத இங்க வந்துட்டு இந்த ஆட்டம் ஆடுறா. நீ அவ பேச்ச கேட்டுட்டு ஆடுறா, உருப்பிடுவ நல்லா. இப்ப எதுக்குமா நீங்க இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? ஜாதகக்காரன் சொன்னா அவளை 2 வருஷம் வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொன்னீங்களே, அதுக்கு ஏதாவது பிளான் பண்றீங்களா? ஆமாடா, அப்படிதான் நினைச்சு பேசிட்டு இருக்கேன். அவளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு, நான் அமைதியா வீட்டை பார்த்துட்டு கம்மன் இருப்பேன். அவ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நான் பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பேன். நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன், தெரிஞ்சுக்கோ. எல்லாம் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். அம்மாவை நீ எதுவும் தப்பா நினைக்காதடா. நான் செய்யறதான் கரெக்ட், பாத்துக்கோ. இனி உன் இஷ்டம். அம்மா, ஐயோ, வர வர இந்த வீட்டுல நிம்மதியே இல்ல. நீ எதுக்கு வனிதா சரோஜாக்கா வீட்டுக்கெல்லாம் அம்மாவை கூட்டு போற? நான் கூட்டு போலங்க, அவங்களாதான் கூட வந்தாங்க. முள்ளு சிக்கிக்கிச்சின்னு சொன்னா ஆஸ்பத்திரி கூட்டு போக வேண்டியதானே. அதை விட்டு நீ எதுக்கு சாப்பாடை கொடுத்த? உனக்கெல்லாம் இது தேவையா? வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டுல நிம்மதியே இல்லாம போச்சு.
சை. அம்மா நீங்க எதுவும் கவலைப்படாதீங்கம்மா. பாட்டியை திருத்தவே முடியாது. அப்பா அவங்க அம்மாவையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, உங்களையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ரெண்டு பத்தியும் ஒண்ணா வச்சுதான் பேசுவாங்க. இருங்கம்மா, இதுக்கெல்லாம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவு கட்டுவோம். என்னடா சொல்ற? ஆமாம்மா, பாட்டி வந்ததுல இருந்தா நம்ம வீட்டுல பிரச்சனை. அதுவும் ஜாதகம் ஜாதகம்னு அதை பத்தி பேசியே பிரச்சனை பண்றாங்க. அவங்கள நம்ம வழிக்கு கொண்டு வரணுமா? அதுக்கு ஏதாவது ஒரு சதி திட்டத்தை தீட்டுவோம். டேய் நீ வேற சும்மா இருடா, கூட கொஞ்சம் எதுவும் பிரச்சனை ஆயிரப்போகுது. ஒரு பிரச்சனையும் ஆகாது, நீங்க கவலைப்படாம நீங்க வாட்டுக்கிறீங்க, நான் பாத்துக்கிறேன் இனிமேல். பாட்டி இனி நீங்க வீட்டுல பிரச்சனையே பண்ண மாட்டீங்க, இந்த சாய் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். பாலா, ஏ பாலா, என்ன நான் கூப்பிடுறது கூட கேட்காம என்ன யோசனையில இருக்க? ஆ கவனிக்கலங்க, வேலை முடிஞ்சிருச்சா? இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க. ஆமாமா. ஆமா, என்ன ஆச்சு? என்ன ஒரே யோசனையிலே இருக்கிற மாதிரி இருக்கு? என்னங்க, ராசாத்தி மதினி வீட்டுக்கு போகணும்ல, அப்பையில இருந்தே நான் யோசனையில தாங்க இருக்கேன். ஏமா, ஏன் என்னாச்சு? என்னங்க, அந்த பையன் வாசு ரொம்ப நல்ல பையனா இருக்காங்க. மதினி வேற அவனுக்கு பொண்ணு பார்க்கறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு நம்ம வாசுகி நினைப்பாவே இருக்குங்க. வாசுவுக்கு பேசுவோமாங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன பாலா, நீ வேற, அவ உடனே கல்யாணம் முடிக்கணும்னு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்ம பொண்ணு இப்பதான் 3வது வருஷம் காலேஜே முடிக்க போறா. அடுத்து வேற நம்மகிட்ட படிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ போய் கல்யாணத்தை பத்தி பேச முடியுமா? என்னங்க, இதெல்லாம் பார்த்தா நல்ல சம்மந்தம் கிடைக்காது. பையன் நல்ல பையன், அதை பாருங்க. அதை விட மதினி குணம் நல்ல குணம். எல்லாம் புரியுது பாலா, அதுக்காக எப்படி நம்ம உடனே அவசரப்பட முடியுமா? இது அவசரப்படுறது இல்லைங்க, நான் நல்லா யோசித்து தாங்க பேசுறேன். நீங்களும் நல்லா யோசித்து பாருங்க. பையன் நல்ல பையன், நல்லா சம்பாத்தியம் பண்றான். வீட்டுல வேற பிள்ளைகளும் கிடையாது, அவன் ஒரு பையன் மட்டும்தான். மதினிக்கும் நல்ல குணம், நம்ம பொண்ணை அவங்க பொண்ணா பாத்துக்கிடுவாங்க. நல்ல வசதியான வீடு வேற. இதெல்லாம் பார்க்காம அவ படிப்புன்னு அதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாம் சரிதான் பாலா, எனக்கும் வாசுவை பார்த்தவனே தோணுச்சு நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்தா நல்லா இருக்குமேன்னு. அதுக்காக நம்ம பொண்ணோட விருப்பத்தையும் பார்க்கணும். அவளுக்கு இன்னும் படிக்கணும்னு தான் ஆசை, அதனால அவ படிக்கட்டும். வாசுகி ராசாத்தி வீட்டுக்கு தான் மருமகளா போகணும்னு இருந்தா அதுவா நடக்கும். இப்போக்கி நீ அவசரப்படாத, இத பத்தி யோசிக்காத. கல்யாண பேச்ச இதோட விடு. அம்மா, டேய் சாய், ஏமா இருட்டுக்குள்ள வெளியே வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? அப்பா இப்ப வந்துருவாங்களா, அதான் பாத்துக்கிட்டு உட்காந்துருக்கேன். அப்பா 10 மணிக்கு தானம்மா வருவாங்க, மணி இப்போ 9 தான் ஆகுது. தெரியும்டா, இருக்கட்டும், அம்மா உட்காந்துருக்கேன், நீ இப்போ உள்ள போய் பாடு. அப்பா வர்றதுக்கு முன்னே நீங்க சாப்பிட்டாலும் இல்ல படுத்து தூங்கினாலும் பாட்டி ஏதாவது சொல்லுவாங்கன்னு பயந்துக்கிட்டு இப்படி குளிருக்குள்ள உட்காந்துட்டு இருக்கீங்க. டேய் பாட்டிக்கு பயந்தெல்லாம் இல்லடா, அப்பா வந்த பிறகுதானே நான் எப்பவுமே சாப்பிடுவேன். ஆமா ஆமா, நீங்க பாட்டிக்கு பயப்படாத தைரியசாலி, நான் நம்பிட்டேம்மா. டேய் அம்மா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு தான் இங்கே வந்தேன். என்னடா? பெரியம்மாவும் பெரியப்பாவும் நம்ம வீட்டுக்கு வராங்கம்மா. எப்போடா வாரேன்னு இருக்காங்க? ஃபோன் போட்டாங்களா? எனக்கு தெரியாது. நான் தான் ஃபோன் போட்டு பெரியம்மாவை இங்கே வர சொன்னேன். என்னடா சொல்கிற? ஆமாம்மா, பாட்டியை சமாளிக்கிற ஒரே ஆள் நம்ம பெரியம்மா தான். அதனால தான் நேற்று ஃபோன் போட்டு பாட்டி செஞ்ச விஷயத்தை பூரா சொன்னேன். பெரியம்மா உடனே நான் கிளம்பி வரேன், வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏண்டா, ஏதாவது செஞ்சு அப்பா நம்ம மேல கோவப்பட்ட போறாங்கடா. அப்பாவோட அண்ணனும் மதினியும் தானே வராங்க, இதுல என்ன இருக்கு? சரிடா, பெரியப்பா எப்படி வாரேன்னு ஒத்துக்கிட்டாங்க? அவர் யாரும் வேலைன்னு சொல்லுவாரு. பெரியப்பா பெருமையை விட்டுட்டு அவங்க ஊருக்கு போயிருவாங்கம்மா. பெரியம்மா மட்டும்தான் நம்ம வீட்டுல இருப்பாங்க. எனக்கு நினைச்சா கொஞ்சம் பயமா இருக்குடா, பாட்டி ஏதாவது பெருசா பிரச்சனை பண்ணிடாம. பாட்டி ஜாதகம் யாரும் வையிறாங்களே, அதை மாத்தணுமா? என்னமோ நீ சொல்றதுக்கெல்லாம் அம்மா சரி சரிங்கிறேன். இவ்வளவு நாள் அப்பா நம்ம மேல கோவப்பட்டதோ வஞ்சதோ கிடையாது, ஆனா இப்ப பாட்டி வந்ததுல இருந்து நம்ம மேல கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ ஏதாவது பண்ணி நம்ம மேல அப்பாவுக்கு ஏதாவது வெறுப்பு வந்துடாமடா, பார்த்து செய். சரி, நீங்க எதுவும் புலம்பாம இருங்க, அதுவே போதும். என்னடா கிளம்புற? ஆமா, வீட்டுக்குள்ள போறேன். பாட்டி பேய் படம் ஏதோ பார்த்துட்டு இருக்காங்க போல, பயங்கர சவுண்டு வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. போய் என்ன படம் பார்க்கறாங்கன்னு பார்த்துட்டு நான் போய் தூங்குறேன். நீங்க குளிருக்குள்ளே உட்காந்துட்டு இருக்காதீங்க, வீட்டுக்குள்ள வந்து உட்காருங்க. சரிடா, இன்னொரு அரை மணி நேரம் தானே இருக்கு, நான் அப்பா வந்தானே வாரேன், நீ போய் பாடு. உங்க பாட்டிக்கிட்ட எதுவும் வம்புழுக்காம போய் பாடு. பாப்போம். இந்த பசங்களை புரிஞ்சிக்கவே முடியலப்பா. நம்ம ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம்னா நம்ம கூட சண்டைக்கு அப்படி வராங்க. ஆனா அடுத்தவங்க யாராவது நம்மளை ஏதாவது வஞ்சிட்டா, ஏன் அம்மா எதுக்கு வஞ்சா அடிச்சேன்னு பயங்கரமா சண்டைக்கு போறாங்க. இந்த விஷயத்துல நாம கொடுத்து வச்சவதான்.
ஏ பேய் எவ்வளவு கொடூரமா காமிக்கிறாங்க. கொஞ்சம் அழகா காமிக்க கூடாது? ஒரு பக்கிகளும் காணும். எங்கதான் போச்சுகளோ? தனியா உட்காந்து நம்ம பேய் படம் பார்த்துட்டு இருக்கோமே, கூட வந்து பார்க்கணும்னு எதுகளுக்காவது தோணுதா? என்ன பாட்டி பேய் அரைஞ்ச மாதிரி உட்காந்துல பேய் படத்தை பார்த்துட்டு இருக்கு? பாட்டி ஏண்டா, ஏன் இங்கதானே உட்காந்துருக்கேன், பேயை விட மோசமா கத்துற? இவ்வளவு சவுண்டு டிவியில வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு காது கேட்க வேண்டாம், அதுக்காக தான் கத்தி கூப்பிட்டேன். சரி, இனிமேல் இப்படிலாம் கத்தக்கூடாது. என்ன கூட உட்காந்து படத்தை பாடுறா, பயங்கரமா இருக்குடா. ஏன் பாட்டி நீங்க தனியா உட்காந்து பார்க்க பயமா இருக்கா? எனக்கு பயமா? நீ வேற. பேயெல்லாம் என் ஃப்ரெண்டு மாதிரி. நான் எதுக்குடா அதுகளை பார்த்து பயப்படணும்? ஓ அப்படியா பாட்டி, பேயெல்லாம் உங்க ஃப்ரெண்டா? இப்போ பேய் திடீர்னு வந்துருச்சுன்னா நீங்க பயப்பட மாட்டீங்களா? பேய் வந்துச்சுன்னா அதையும் பக்கத்துல உட்கார வச்சு பேய் படத்தை பார்க்க வைப்பேன். பரவாயில்ல பாட்டி, நீங்க இவ்வளோ தைரியசாலியா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. என்னடா இதுக்கே அசந்துட்ட? செத்து போன உங்க தாத்தா எத்தனை தடவை பேயா வந்திருக்காரு தெரியுமா? அப்பா வந்து என்னை சமைச்சு கொடுக்க சொல்லி சாப்பிட்டு போவாரு. என்ன பாட்டி, தாத்தா செத்த பிறகும் இவ்வளோ கொடுமை அனுபவிப்பாரா? திரும்பவும் வந்து உங்க கையால சாப்பிட்றாருங்கிறீங்க. தாத்தா சுத்த வேஸ்ட் போல. டேய், இந்த நக்கல் பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இப்பதான் உன் தாத்தாவை நினைச்சு பேசிருக்கேன், திடீர்னு இப்ப வந்தாலும் வந்துருவாரு, நீ பயந்துருவ. போ நீ போய் பாடு. உங்க தாத்தா வந்தா கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பேன், நீ கிளம்பு. ஐயோ இருங்க பாட்டி, நான் போன பிறகு உங்க வீட்டுக்கார வர சொல்லி பேசிக்கிட்டு இருங்க. நான் போறேன்ப்பா. பயபுள்ள நல்லா பயந்துட்டான், இனி நம்ம பக்கத்திலே வரமாட்டான். பாட்டி ஓவரா பேசுதே, என்ன பண்ணலாம்? நம்ம ஸ்கூல் காம்படிஷனுக்கு ஃபேன்சி ட்ரெஸ்ஸுக்கு ஒரு பேய் வேஷம் போட்டோம்ல, அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பாட்டியை பயமுறுத்தி பார்ப்போமா? சும்மா பயமுறுத்துவோம், என்ன ஆக போகுது? தாத்தா பேய கூப்பிட வேண்டியதான். இசக்கி, எவன்டா அது என் பேரை சொல்லிய கூப்பிடுறது? நான் தான் இசக்கி, உன் ஆத்துக்காரு வந்திருக்கேன். ஆத்துக்காரி ஏரிக்காரண்டு, எவன்டா அவன்? யாராவது வாங்கனே, யார் இருக்கா? ஏ சாய், ஏ வனிதா, எங்க இருக்கீங்க? ஏ இசக்கி, சத்தம் போடாத, யாராவது வந்துட போறாங்க. நானே உன் கூட கொஞ்ச நேரம் தனியா பேசிட்டு போலான்னு வந்தேன். தனியா பேசிட்டு போலான்னு வந்தியா? யாரு பேய் நீ? உன் பேய் தான் இசக்கி, நான் தான் மயில்சாமி. மயில்சாமியா? மயில்சாமிங்கிறது என் வீட்டுக்காரல, நீ யாரு பேயி? என்ன இசக்கி இன்னும் புரிஞ்சிக்காம பேசிக்கிட்டு இருக்க? உன் புருஷன் தான் நானு இப்போ பேயா வந்திருக்கேன். பேயா வந்திருக்கியா? நான் நம்ப மாட்டேன். ஏ வனிதா, எங்கடியே இருக்க? ஏ கத்தாத இசக்கி, உன் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிடுறேன். பேசிட்டு போறியா? போடி. போடா லூசு பேய். ஆஹா, பாட்டி பேய் வந்தா ஃப்ரெண்டாக்கிக்கிடுவேன்னு சொல்லிச்சு, இப்ப தாத்தா பேயின்னு சொல்லியும் பயந்து ஓடுதே. பாட்டி பின்னாடியே போவோம். ஐயோ ஒரே இருட்டா இருக்கே, இந்த லைட் சுவிட்ச் வேற எங்க இருக்குன்னு தெரியலையே. லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பேய் படம் பார்த்தது இவ்வளவு தப்பா போச்சே. கதவு வேற பூட்டி இருக்கு, கதவு எங்க இருக்குன்னு தெரியல, சுவிட்ச் எங்க இருக்குன்னு தெரியல. ஏ வனிதா, எங்கடி இருக்க? இசக்கி, ஐயோ இந்த பேய் பின்னாடியே வருதே. பாட்டி அம்மாவை தான் கூப்பிட போறாங்கன்னு நினைக்கிறேன், நம்ம போய் ஒளிஞ்சுக்குவோம். அத்தை, ஏன் கதவை நீங்களா பூட்டிட்டு உள்ள இருந்தே கத்திக்கிட்டு இருக்கீங்க? எவ்வளவு நேரமா கத்திக்கிட்டு இருக்கேன், வந்து என்னன்னு பாக்குறியா? ஏன் அத்தை, என்ன ஆச்சு? உள்ள பேய் இருக்குடி. பேயா? நீங்க இருக்க மாத்திரம் எப்படி அத்தை பேய் வரும்? நீ வேற ஏண்டி நேரங்கட்ட நேரத்துல பழி வாங்காத, உள்ள வந்து பாருடி, ஒரு பேய் இருக்கு. சரி வாங்க உள்ள போய் உங்களை சேர்த்து 2 பேய் இருக்கான்னு பாப்போம். ஏய் வா அப்படியே பின்னாடியே வா, நான் காமிக்கிறேன். லைட்டை போடுங்க அத்தை, இருட்டுக்குள்ள என்னத்தை தேடுறீங்க? கண்ணு தெரிஞ்சா லைட்டை போட மாட்டானடி, பேசாம வா, இருட்டுக்குள்ளதான் பேய் இருக்கும். ஏ பேயே, இங்கதானே இருந்த, எங்க இருக்க? ஐயோ அத்தா, நீங்க சாவாசமா பேயை கூப்பிட்டு பேசிட்டு இருங்க, நான் உங்க மகன் இப்ப வந்துருவாங்க, நான் போய் சாப்பாடு வைக்க போறேன். ஏய் நில்லுடி, என்னை தனியா விட்டுட்டு போனா அவ்வளவுதான் பாத்துக்கோ. ஐயோ இந்த அத்தைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. சாய் வேற அப்பதே சொன்னா பேய் படம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு, அதுல ஏதோ பாதிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அத்தை இங்க யாருமே இல்லையே. இங்க தாண்டி வந்துச்சு, வந்து மயில்சாமின்னு என் புருஷன் பேரெல்லாம் சொல்லிச்சுடி, அவர் தான் பேயா வந்திருக்கேன்னு வேற சொன்னாருடி. ஆனா இப்ப காணுமே. அத்தை, மாமாலாம் திரும்ப உங்களை தேடி வருவாருன்னு நான் நினைக்கிறீங்க? அவரெல்லாம் உங்ககிட்ட இருந்து தப்பிச்சா போதும்னு போய் சேர்ந்துட்டாரு, இனிமேல்லாம் வரமாட்டாரு அத்தை. அதுவும் கரெக்டு தான், திரும்ப வரமாட்டாரு. ஆனாலும் நான் இப்ப பார்த்தேனே. அத்தை, பேய் படம் பார்த்தா இப்படிதான் கண்டதையும் யோசிக்க தோணும். டிவி ஆஃப் பண்ணிட்டு பேசாம படுத்து தூங்குங்க. ஏய் இருடி, கொஞ்ச நேரம் இருந்து பாருடி, விட்டுட்டு போகாத. வந்த பேய் உங்க வீட்டுக்காரர் தானே, கொஞ்ச நேரம் பேசிட்டு அனுப்பிவிடுங்க. ஐயோ இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டாளே. இவ கூட வாரான்னு நம்பி லைட்ட கூட போடாம வந்தோமே. இசக்கி, ஐயோ திரும்ப வந்துட்டியா?
ஏன் இசக்கி என்னை பார்த்து பயப்படுற? உன் கூட கொஞ்ச நேரம் ஆசையா பேசிட்டு போயிடுறேன். ஆசையா பேசுறியா? போடா புருஷ் பேயே. இந்த புருஷன் பேய் நம்மளை விடாது போலயே. இனி இந்த ரூம்க்கே வரக்கூடாது, ஹால்லயே நாமளும் போய் படுத்துக்கிடுவோம். ஏ இசக்கி, உன் கூட கொஞ்ச நேரம் பாசமா பேசலாம் நினைச்சா இப்படி ஓடுறியே. பாசமாவா? எல்லா பேயும் வந்து பயமுடுத்தும். இது என்ன ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு? இது கன்ஃபார்மா நம்ம புருஷன் பேயா தான் இருக்கும். இனி இந்த ரூம்க்கு வரவே கூடாது. பாட்டி பயந்தாங்களோ இல்லையோ நல்லா குழம்பி போயிட்டாங்க. இனி அவங்க வாழ்நாள்ல பேய் படம் பார்க்கவே மாட்டாங்க. பாட்டி இதுக்கே இப்படி பயந்து ஓடுறாங்க. இனி பெரியமா வேற வந்துருவாங்க. இனி பாட்டி டெய்லி இப்படியே ஓடிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். என்ன இங்க ஹாலுக்கு வந்துட்டா மட்டும் அந்த பேய் பின்னாடி வர மாட்டேங்கி, ரூம்குள்ள போனா நம்ம பின்னாடியே வருதே. இந்த பேய் உண்மையிலே நம்ம வீட்டுக்கார பேய் தானா? ஐயோ, நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. என்ன பண்றது? இனி தனி ரூம்ல தனியா போகவே கூடாது. இங்க ஹால்லே இருந்துட வேண்டியதான். அத்தை, எப்படி இருக்கீங்க? என்ன, நமக்கு பின்னாடி ஏதோ ஒரு பொம்பளை குரல் கேக்குது. ஏதாவது பொம்பளை பேய் வந்திருக்குமோ? அத்தை, நான் இல்லாம நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. நான் சந்தோஷமா இருக்கேனா? ஐயோ, திரும்பி பார்க்கவா? என்ன பயமா இருக்கே. நீயா? ஆமாத்த, நான் தான் உங்க மூத்த மருமக வந்திருக்கேன். உங்களை பார்க்காம என்னால ஊர்ல இருக்க முடியாத, அதுக்காக தான் உடனே உங்களை பார்க்க வந்துட்டேன். ஓ அப்படியாமா? சரி சரி. என் மகனை காணோம். அவர் ஊர்ல இருந்து பஸ் ஏத்தி விட்டாரத்த, நானா வந்துட்டேன். நான் என்னைக்கு இங்க இருந்து கிளம்புறேனோ அன்னைக்கு உங்க மகன் இங்க கூப்பிட வருவாங்க அத்த. அப்படியாமா? சரிம்மா. அத்தை, வெளியே நான் கொண்டு வந்த பேக் எல்லாம் வச்சிருக்கேன். அதை எடுத்து உள்ள போட்டுட்டு எனக்கு சூட காஃபி போட்டு கொண்டு வாங்க. பஸ்ல தனியா வேற வந்தேனா ஒரே தலைவலி. இதோ செஞ்சுறேம்மா. வனிதா, வனிதா இங்க வா, யார் வந்திருக்கான்னு பாரு. அக்கா வாங்க வாங்க. வனிதா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. ஆமா ஆமா, அத்தை கூட இருக்க மொத்தல என்ன கவலை? அவங்களே வீட்டு வேலை எல்லாமே பார்த்துருவாங்க. நாம சாப்பிட்றது, டிவி பார்க்கறது, தூங்குறது, இதுதானே நமக்கு வேலையா இருக்கும். ஆமாக்கா. ஐயோ, ஊர்ல வீட்டு வேலை பார்க்க சொல்லியே நம்மளை கொள்றான்னு தப்பிச்சா போதும்னு இங்க 2வது மகன் வீட்டுக்கு வந்தேன். இங்கேயும் வந்து நிக்கிறாளே. அதுவும் வந்த உடனே வீட்டு வேலையை பத்தியில பேசுறா. அத்தை, இன்னும் உங்களுக்கு இந்த தனியா பேசுற பழக்கம் போகலையா? அது ஒண்ணும் இல்லம்மா. சரி அத்தை, நான் உங்களை என்ன சொன்னேன்? சீக்கிரம் போங்க, பேக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு எனக்கு காஃபி சூடா போட்டு கொண்டு வாங்க. வனிதா, அவ சொல்றது உன் காதல விழுகலையா? ஓ, பேக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவளுக்கு சூடா காஃபி போட்டு கொண்டு வா. சரிங்க அத்தை. வனிதா, எங்க போற? வெளியே பேக் இருக்குன்னு சொன்னீங்களாக்கா, அதை எடுத்துட்டு வந்துட்டு காஃபி போட்டு தரேன். நான் ஒன்னும் சொல்லலையே வனிதா. எனக்கு அத்தா தான் அங்க வீட்டில் இருக்கும் முதல்ல காஃபி போட்டு கொடுப்பாங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு அத்தா கையால காஃபி குடிக்கலான்னு வந்திருக்கேன். அதை நீ ஏன் பாழாக்குற? அத்தை, நீங்க போங்க, நான் சொன்னதை செஞ்சுட்டு காஃபி வனிதாவுக்கும் சேர்த்து போட்டு கொண்டு வாங்க. அவ நீங்க போட்ட காஃபியை குடிச்சதில்லன்னு நினைக்கிறேன். போங்கட்ட, ஏன் நின்னுக்கிட்டே இருக்கீங்க? ஐயோ, நான் என்னென்னமோ நினைச்சேனே. வனிதாவை அவங்க அம்மா வீட்டுக்கு விரட்டி விட்டுட்டு நிம்மதியா இந்த வீட்டுல காலம்பூரா இருந்து கஞ்சியை குடிச்சிடலான்னு பார்த்தேன். மூத்த மருமக வந்து வினையா நிக்கிறாளே. இனி என் குறுக்கெலும்பு உடைச்சிடுவா. இத்தனை நாள் ஒரு வேலை பார்க்காம வீட்டுல நிம்மதியா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். கடவுளே, நீதான்ப்பா என்ன காப்பாத்தணும். அக்கா வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இல்ல வனிதா, டைம் ரொம்ப ஆயிடும்னு வர வழியில கடையிலேயே சாப்பிட்டு வந்துட்டேன். எங்க சாய்க்குட்டியை காணோம், என் கொழுந்தனை காணோம். அக்கா 2 பேரும் இப்பதான் தூங்குறாங்க. இருங்கக்கா, நான் போய் எழுப்பி விட்டுட்டு வரேன். வனிதா, இருக்கட்டும், தூங்குறவங்கள ஏன் எழுப்ப போற? காலையில நான் பாத்துக்கிறேன். சரிக்கா, வாங்க உள்ள ரூமுக்கு போவோம். வாங்கக்கா, இந்த ரூம்ல நீங்க தங்கிக்கோங்க. பெரியாக்கா, சாய் சொன்னா நீங்க வருவீங்கன்னு. ஆமா வனிதா, அத்தை ஏதாவது வீட்டு வேலை சொல்லிட்டு அப்படி இரு இப்படி இருன்னு சொன்னா பரவாயில்ல. ஏதோ ஜாதகம் பார்த்துட்டு உன்னை வீட்டை விட்டு விரட்டணும்னு சொல்றாங்களாமே. ஆமாக்கா, நான் என்னை வீட்டை விட்டு அனுப்பணுங்கிறதுக்காகவே தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுறாங்க. என்ன பண்ணனே தெரியல பிரியாக்கா. ஜாதகத்துல அப்படி இருக்கலாம், அதுக்காக நான் எப்படி என் வீட்டுக்கு என் பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு போக முடியுமா? நீ வேற வனிதா, ஜாதகமே அத்தை பார்த்துருக்க மாட்டாங்க. உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டா அவங்க எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த வீட்லயே நிம்மதியாக இருக்கலாம்னு நினைப்பாங்க. அதுக்காக உன்கிட்ட ஜாதகம் பார்த்தேன், 2 வருஷம் தனியா இரு அப்படிலாம் சொல்லி பொய் சொல்லுவாங்க. அத்தைய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நிஜமாவாக்கா? ஜாதகம் பார்க்காமே பார்த்தேன்னு பொய் சொல்லியிருப்பாங்களா? கண்டிப்பா. அவங்கள நான் நல்லாதான்க்கா பாத்துக்கிறேன், ஆனாலும் ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. விடு வனிதா, நான் வந்துட்டேன்ல. நான் சொல்ற எல்லாத்தையும் நீ சரி சரின்னு கேட்டுட்டு நான் சொல்றபடி மட்டும் செய், அதுவே போதும். அத்தைய நம்ம வழிக்கு கொண்டு வந்துருவோம், புரிஞ்சதா?
சரிக்கா. பிரியா, இந்தாம்மா காஃபி. கொண்டு வாங்க அத்தை. நல்லா சூடா இருக்குல்ல? சூடாதாம்மா இருக்கு. இந்தா பிடி உனக்கும். அக்கா, மணி ஆயிடுச்சு, நீங்க காஃபி குடிச்சிட்டு படுத்துக்கோங்க. நீ எங்க வனிதா போற? நீ இங்க கூட படு. இல்லக்கா, இது மார்கழி மாசம்ல, காலையில 5 மணிக்கே எந்திரிச்சு வெளியே வாசல் தொளிச்சு கோலம் போடணும். 5 மணிக்கு நான் அலாரம் வச்சு எந்திப்பேன்க்கா, அது உங்களுக்கு தொந்தரவா இருக்கும். வனிதா, நீயா காலையில எந்திரிச்சு கோலம் போடுவ? ஆமாக்கா. ஐயோ வனிதா, அத்தா அவ்வளோ அழகா கோலம் போடுவாங்க. அவங்கள சொல்லாம நீ எந்திரிச்சு போடுறேன்னு சொல்ற. அத்தை கோலம் போட்டா அவ்வளோ அழகா இருக்கும். கலர் கொடுத்து எப்படி போடுவாங்க தெரியுமா? எங்க வீட்டுல மார்கழி மாசம் இல்ல, டெய்லி அத்தா தான் தொளிச்சு கோலம் போடுவாங்க. அப்படியாக்கா? இனி காலையில நீ சீக்கிரம் எந்திரிச்சு கோலம் போட வேண்டாம், அத்தா பாத்துக்கிடுவாங்க. என்னத்த செஞ்சிருவீங்கல்ல? காலையில வேகமா 5 மணிக்கு எந்திரிச்சு தூத்து தொளிச்சு அழகா கலர் கொடுத்து பெரிய கோலமா போடணும், சரியா? சரிம்மா. வனிதா, நீ இங்க ஏன் கூடயே படு. அத்தை சீக்கிரம் போய் தூங்குங்க, காலையில 5 மணிக்கு கரெக்டா எந்திரிச்சிருங்க. சரிம்மா. என்ன பிரியாக்கா, நீங்க என்ன சொன்னாலும் அத்தை சரி சரின்னு கேட்காங்க. கல்யாணம் முடிச்ச புதுசுல என்னையும் பாடா படுத்துனாங்க. அவங்க கொடுமை தாங்காம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். ஐயோ, அப்புறம்க்கா? அப்புறம் என்ன, அத்தையை கூப்பிட்டு நல்லா வார்ன் பண்ணி விட்டாங்க. இனி உங்க மருமக எப்ப கம்ப்ளைண்ட் பண்ணாலும் பிடிச்சி உங்களை உள்ள போட்டுருவோன்னு. அதுக்கு பயந்து அத்தை நான் என்ன சொன்னாலும் செய்வாங்க. அப்படியாக்கா? நீங்க இவ்வளவு தைரியமா இருக்கீங்க, நமக்கு இவ்வளவு தைரியம் கிடையாதுக்கா. நம்ம நேரம் இன்னையில இருந்து சரியில்லை போல. நம்ம மகன் மூத்தவன், அவன் பொண்டாட்டியை எங்கேயுமே விட மாட்டான். அதனால நம்பி இங்க வந்து இருப்பான்னு பார்த்தா இப்ப திடுப்புன்னு வந்து நிக்கிறா. வனிதா மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தாலும் நாம என்ன சொன்னாலும் செய்வா. இந்த பிரியா வந்துட்டா, இனி வனிதா எதுவும் செய்ய மாட்டா. அவ செஞ்சாலும் இனி பிரியா செய்யவும் விட மாட்டா. வழக்கம் போல எல்லா வீட்டு வழியும் இனி நம்ம தான் பார்க்கணும் போல. பிரியாவை எதிர்த்து நாம எதுவும் பேசவும் முடியாது. ஏதாவது ஒண்ணுனா நான் போலீஸ் ஸ்டேஷன் போகவான்னு கேட்பா. நமக்கு வேற வழியே இல்லை, அவ சொல்றத கேட்டுதான் ஆகணும். சரி, குழம்பி என்ன பிரயோஜனம், தூங்குவோம். இன்னைக்கு நமக்கு விடிஞ்ச நேரமே சரியில்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பேய பார்த்தோம், இப்போ மருமகங்கிற பேர்ல 2 குட்டி சாத்தானை பார்த்துட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம நேரம் ஓஹோன்னு இருக்கு. தன்வினை தன்னை சுடுன்னு சொல்லுவாங்க, ஆனா எனக்கு உடனே சுடுது. இசக்கி, இப்பவே மணி 11 ஆச்சு, ஏன் முழிச்சிட்டு இருக்க? தூங்கு. ஐயோ வனிதா, டைம் போனதே தெரியல. நாம எவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்திருக்கோம் பாரு. ஆமாக்கா, மணி பாருங்க 1 ஆச்சு. இனி தூங்கினாலும் தூக்கம் வராது. கண்டிப்பாக்கா, தூக்கம் வர மாதிரியே இல்லை, மூளையெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஆமா, நமக்கு தூக்கம் வர ஒன்று பண்ணுவோம். என்ன அது? நீ போ வனிதா, அத்தையை எழுப்பி விட்டு வாசலை தொளிச்சு கோலம் போட சொல்லு. ஐயோ, மணி 1 தான் ஆகுது, இப்பவா? ஆமா, அத்தை கோலம் போட எப்படியும் 1 மணி நேரம் ஆகும். அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம் நினச்சிக்கோ, நமக்கு டயர்டாயிரும், தூக்கம் வந்துடும். அப்புறம் படுத்து நம்ம நிம்மதியாக தூங்கலாம். அது சரிதான், அதுக்காக அத்தையை 1 மணிக்கே எழுப்பிட? பாவம். பாவமா? நம்ம அத்தையெல்லாம் பாவமே கிடையாது. நீ போ எழுப்பிடு, நான் சொல்றதை மட்டும் செய். சரிக்கா, போறேன். அத்தை அத்தை, எழுந்துருங்க, மணி ஆச்சு. இப்போதானடி தூங்க ஆரம்பிச்சேன், அதுங்குள்ள மணி ஆச்சுங்கிற. மணி ஆயிடுச்சு அத்தை, வாசல் தொளிச்சு கோலம் போடுங்க, பிரியாக்கா தான் சொன்னாங்க. பிரியாவா? அவ எவடி? பேசாம போலாம்பாம போ. நீங்க நல்லா தூங்குறீங்கன்னு நினைக்கிறேன். சரி அத்தை, நான் போறேன், பிரியாக்கா சொல்ல சொன்னாங்க, அதான் சொன்னேன். ஐயோ, காலையில 5 மணி ஆயிடுச்சா? ஏஞ்சி கோலம் போட சொன்னாலே, தூக்கத்துல வேற புலம்பிக்கிட்டு இருக்கோம். இதை வாரேண்டி போ. ஐயோ, இப்படி நம்மளை தூக்கத்திலேயே நடக்க விட்டுட்டாளுகளே. அப்போ என்ன குளிருது. ஆத்தாடி, இந்த மார்கழி மாசம் ஃபுல்லா இப்படியே நம்மளை எந்திரிச்சு கோலம் போட சொன்னாலுங்கன்னா நம்ம ஒரேதா போய் சேர்ந்துருவோம் போல. பயங்கரமா நடந்துரு. தெருவுக்குள்ள ஒரு பத்திகளும் எந்திக்கல, ஆனா நம்மளை எழுப்பி விட்டுட்டாளுகளே எப்படி? இந்த குளிருக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல இருந்தாலே நான் விரைச்சிருவேன். சீக்கிரம் கோலம் போட்டுட்டு போயிடுவோம். அப்பா, பயங்கர குளிரால இருக்கு. அத்தை இதுலயும் கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க போல. நானே வாசல் தொளித்ததும் நானே, கோலம் போடுவதும் நானே நானே. பாட்டு பாடிக்கிட்டே கோலம் போட்டாதான் குளிரும் தெரியாது, பயமும் தெரியாது. அடிக்குது குளிரு. அது சரி, அது சரி. பிரியா, எப்படிமா இருக்கு என் கோலம்? அட, அவ்வளோ அழகா இருக்கத்த. சூப்பர் அத்தை, ரொம்ப அழகா போட்டிருக்கீங்க. வனிதா, எனக்கு தூக்கம் வருது, வா நீயும் வாரியா, போய் தூங்குவோமா? என்னது, இனிமேல் தூங்க போறீங்களா? மணி 6 இருக்காது, இனிமேல் போய் தூங்க போறீங்க? 6 மணி 2 தான் ஆகுது.
என்னடி சொல்ற? மணி 2ஆ? 2 மணிக்கு எழுப்பியாடி என்ன கோலம் போட சொன்னீங்க? 2 மணிக்கு இல்லத்த, 1 மணிக்கே எழுப்பி விட்டுட்டோம். 1 மணிக்கேவா? நடு சாமத்துல எதுக்கடி கோலம் போட விட்டீங்க? ஏன் உங்களுக்கு இந்த கொலவெறி? எல்லாம் உங்களால தான் த. என்னாலயா? நான் என்ன பண்ணேன்? ஆமா, காஃபி கேட்டா இவ்வளோ ஸ்ட்ராங்காவா போட்டு கொடுக்கறது? எனக்கும் வனிதாவுக்கும் தூக்கமே வரல. அதனால தான் உங்களை எழுப்பி விட்டோம். நீங்கள் கோலம் போடுறத பார்த்துட்டு இருந்தாலாவது எங்களுக்கு தூக்கம் வரும்னு. இவ்வளோ நேரம் நீங்கள் கோலம் போடுறத பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தோமா, நல்லா தூக்கம் வருது. வனிதா, உனக்கு தூக்கம் வருதா இல்லையா? ஆமாக்கா, எனக்கும் தூக்கம் வருது. வாங்க போய் படுப்போம். சரி வனிதா, எனக்கு கொஞ்சோண்டு சுடுதண்ணி வச்சு கொடு. நம்ம 2 பேரும் சுடுதண்ணி குடிச்சிட்டு தூங்குவோம். இவ்வளோ நேரம் குளிருக்குள்ள நின்னது ஒரு மாதிரி இருக்கு. சரி வாங்கக்கா, சுடுதண்ணி வச்சு தாரேன். அத்தை, ஏன் இப்படியே நிற்கிறீங்க? நீங்கள் போய் தூங்கன்னா தூங்குங்க. உங்களுக்கு தூக்கம் வரலாட்டி வீட்டு வேலை ஏதாவது இருந்தால் பாருங்க. அட குட்டி சாத்தான்களா, நான் கூட உங்களை இப்படி கொடுமைப்படுத்தினது இல்லையடி.